ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. ஸோ அன்றைக்கி என்ன நடந்தது, நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன ஆச்சு, டெலிவரி ஆச்சா இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், பிரியா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆமாம். அதிலே வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து நம்ம லென்த் வீடியோ எடுத்தால் நம்ம வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வந்து டைம் ஆகிடும். அதனால் ஷார்ட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிடலாம், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்து கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. மெயினாக அன்னைக்கு பையனா பொண்ணான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், அதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். நம்ம எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். டெலிவரி விலாக தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டெலிவரி ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஸ்ட்ரெச்சரில் வந்து கூட்டிட்டு அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து பிரியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பேபி வந்து ப்ரீச் பொசிஷனில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு திருப்ப பார்த்துட்டு திரும்பிட்டா நார்மலுக்கு வந்து வெயிட் பண்ணி நார்மல் டெலிவரி பார்க்குற மாதிரி, திருப்பும் போதே நமக்கு இப்போ பேபியோட ஹார்ட் பீட்லாம் குறையுது அப்படின்னா உடனே சி செக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் தான் இந்த ப்ரொசீஜரே வந்து ஃபாலோ பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிபி வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, நமக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்களே, ஏற்கனவே ஹையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு இல்லைங்க, குறையில. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரீச்சை வந்து ட்ரை பண்ணுறோம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே சி செக்ஷன் போயிடுறோம் அப்படின்னாங்க. பிபி வந்து அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஆனால் அது 100ல் வந்து ஒருத்தருக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேபி திரும்புறதுக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பயம் இருக்குமா இல்லையா. ஆமாம், இதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் நாங்கள் டைரெக்டாக போனது நல்லதுன்னு தோணுச்சு. அது அப்புறம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் என்னாச்சு, உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல, என்ன தான் கேட்டாங்க, நான் ஸ்ட்ரெச்சரில் படுத்துருக்கேன், என்ன கேட்டாங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் ஹஸ்பண்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை நீங்கள் வேணாம், சி செக்ஷனே போயிடுங்க, ஏன்னா பிரியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வந்து நானும் மனசுக்குள்ளே அதான் யோசித்தேன். இருந்தாலும் நம்ம கேட்கணும் இல்லையா, நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்ல நாங்கள் 2 பேரும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவரும் வந்து இல்லை இது நேராக சி செக்ஷனே போயிடலான்ட்டாரு. வாய்ப்பு கம்மின்ற போது நம்ம ஏன் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, இப்போ ரிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க அவசரமாக வந்து சிசரியன் பண்ணுவாங்க. அது தேவையில்லாமல் வேண்டாம். அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெயின் இருக்குமோ இல்லை பயம் இருக்குமோன்னு இருக்கும் இல்லையா. இதை பற்றி முன்னப்பின அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது உள்ளே வேறு இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு எனக்கு. உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் போய் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிபி ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பிபி வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க போட்டுவிட்டு. அனஸ்தீசியா கொடுக்குறதுக்கு உட்கார வச்சாங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு கரெக்டான பாயிண்ட் வேறு எனக்கு கிடைக்கல. 2-3 இடத்துல ட்ரை பண்ணாங்க. அது வேறு பெயின் வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நான் வேறு நெக்கிட்டே இருந்தேன்னா பெயினில், அது வேறு நீங்கள் பண்ண திரும்ப நான் குத்துற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம் அது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக கடவுளை நினச்சிட்டு மைண்ட் ஃபுல்லாக முருகர் தான் இருந்தார். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா முருகரை நினச்சிட்டு அப்படியே உட்காந்து அவங்க சொன்ன பொசிஷனில் அப்படியே உட்காந்துட்டேன் கண்ணை மூடிட்டு. அப்படியே அவங்க போடுறதுக்குள்ளே கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் படுக்க வச்சாங்க. செம்ம பெயின் தெரிஞ்சது. ஆனால் நிஜமாவே முதுகில் நார்மலாகவே ஊசி பொத்தலாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டெலிவரி முடிக்கிறதுக்குள்ளவே ப்ரெக்னென்சி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன் தான் போட்டுட்டு இருந்தேன் நான். ஒரு டைம் போட்டிருந்த இன்ஜெக்ஷன் 3 வேலையாக மாறிச்சு. கடைசி 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேலையாக மாறிச்சு. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இன்ஜெக்ஷன். ஏன்னா வந்து பிரியா ஆரம்பத்துலேருந்து இந்த டெலிவரிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு தான் நான் வந்து சொல்வேன். பிரியாவுக்கு வந்து சுகர் இருந்தது, இன்சுலின், அதுக்கு வேற ஊசி போட்டுட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொப்புள் கொடிக்கு வந்து கண்டினியூவாக வந்து பிளட் ஃப்ளோ வந்து குழந்தைக்கு கம்மியாக போகுதுன்னு ஆரம்பத்துலேருந்து பிஃபோர் டெலிவரி வரையுமே வந்து பிரியா வந்து அதை போட்டுட்டு தான் இருந்தது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பக்கத்துலேருந்து பார்த்து எனக்கு தெரியும். வந்து எனக்கே கொஞ்சம் பயம், எப்படா இதெல்லாம் பிரியா ஏற்றுக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து இருந்துச்சு. இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ஒன்று. இவருக்காக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா சைடில் அம்மா அப்பா அண்ணனாக இருக்கட்டும், சும்மா லைட்டாக காய் கட் பண்ணும்போது கீறிக்கிட்டு நான் கூட என்ன பண்ணுவேன்னா இவர்கிட்ட 10 முறை காட்டுவேன். இவரே வந்து இதெல்லாம் ஒரு அடியா, நான் காட்டில் வாங்காத அடியா அப்படின்வாரு. இதுக்கே நீ பயந்துக்கிறேன். நான் அப்போவே கேட்பேன், டெலிவரிலாம் அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ வரப்போ நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் பிரியா சொல்லும். அதனாலேயே எனக்கு வந்து பிரியா உள்ளே கூட்டிகிட்டு போனதுலேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஒரு மாதிரி முன்னாடியே கேட்டார் அவர், ஏன்டா பதட்டமாகறோம், நமக்கு யாரா பயப்பாரும், எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் வேகமாக துடிக்குது. நிஜமாவா? ஒரு மாதிரி எதையோ யோசிச்சு விட்டு அது எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா நம்ம ஏன்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம், என்ன நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சிங்களா. என் மேலே பாஸ் ஆகல வச்சுருக்கீங்க. இருந்தாலும் நான் அந்தளவுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டேன்.
அந்த அப்போ மாதிரி தான் தெரியுதுல இருந்துச்சு. இப்போ. கொஞ்ச நேரத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாட்டுது. மேம் அப்போ தான் வராங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க. பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஓகே அவங்களும் டெலிவரிக்காக தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். மேம் உள்ளே போனால் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. சவுண்டு கேட்டுருச்சு. குழந்தை சவுண்டு வந்து கேட்டுருச்சு. ஒருவேளை இவங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒருவேளை அவங்களுக்கு தானோ அப்படின்னு எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. ஓ! அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து வேறு ஏதோ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கட்டி ஏதோ அதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ நம்ம குழந்தை தான் அப்படின்றபோது அப்படியே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரத்திலே வந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ரப்பர் செருப்பு மாதிரி இருந்தது. அதை வந்து போட்டுட்டு தான் உள்ளே வந்து நடந்து வர சொன்னாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா, பையன் பொறந்திருக்கான் அப்படின்னு ம். சொன்னோனே அப்படியே எனக்கு அந்த சந்தோஷம் வந்து அது சொல்ல முடியாதது. எனக்கு அப்படியே ரெக்க நானே கட்டி பறந்த மாரி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானே உங்களுக்கே வீடியோல தெரியும். தான் பார்த்தேன் அவர ம். ரியாக்ஷன. நான் சொல்லியே வச்சிருந்தேன். இவர் குடுக்குற ரியாக்ஷன யாராவது மறக்காம வீடியோ எடுத்து காமிச்சிடுங்க. ஏன்னா எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. பெரிய சந்தோஷம் வந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. துக்கம் வந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இவரு என்ன பண்றாருன்னு நான் பார்க்கணும்னு நெனச்சேன். எனக்கே ரொம்ப ஹேப்பியா இருந்தது அந்த கிளிப் பார்க்கும்போது. உள்ள பார்க்கும்போது உள்ள அப்படியே அந்த குழந்தை மேல கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும்ல, அதோடயே காட்டுனாங்க. ம். அப்படியே ரொம்ப சந்தோஷமா நான் அடுத்து பார்த்து முடிச்சுட்டு வெயிட் எவ்வளோ வெயிட் அப்படின்றத சொன்னாங்க. என்ன டைம்ன்றத சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நார்மலும் சி செக்ஷனும் 2மே வலி தாங்க. ஆமா. சி செக்ஷன்னா வலி இருக்காது. நார்மல்னா அப்போ மட்டும் வலி இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஏன்னா 2மே வந்து நாங்க கேள்விப்பட்டுட்டோம். எங்க ஹாஸ்பிட்டல் வந்து அ அது எப்படி இருக்குன்றத வந்து நாங்க பார்த்தோம். 2மே வந்து பொண்ணுங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா குட்டிய பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்ல. குழந்தைய பார்க்கும்போது. வெளிய உட்காந்து அதுதான். வேண்டிட்டே இருந்தது 2 பேரும் நல்லபடியா வந்துரணும் உள்ள என்ன அப்படின்றது தான். நடந்துச்சு நான் சொல்லல. ம். அனஸ்தீசியா நாங்களே போட்டாங்க. இன்னும் டிஸ்கஸ் பண்ணிக்கல. என்ன பார்த்தா எல்லாரும் இருந்தனால நாங்களே இன்னும் டிஸ்கஸ் இன்னும் பண்ணிக்கல. இன்னும் பேசவே இல்ல 2 பேரும் நாங்க. ம். சரி அப்புறம் பேசிக்கலான்னு விட்டோம். உள்ள போயிட்டு அனஸ்தீசியா போட்டுட்டு படுக்க வச்சுட்டாங்க. ம். ஏசி ஃபுல்லாவே. என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்போ 10 நாள் முன்னாடி தான் கோல்டு. நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல. என்ன பண்ணியும் போகவே இல்ல. மூக்கு ஃபுல்லா பிளாக் ஆயிட்டே இருந்துச்சு. மேம் கிட்டயும் நான் வந்து அத அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தேன். சொல்லிட்டே தான் இருந்தேன் அவங்ககிட்ட. உள்ள போனோனே ஏசில வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. எனக்காக கம்மியா வச்சு விட்டாங்க. இல்லாமலும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ம். அது என்ன ரீசனா இருக்கும் போல இருக்கு. அதனால ஆக்ஸிஜன் மாஸ்க் போட்டு விட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் இன்னும் என்னால வந்து ஒழுங்கா எல்லாரும் போட்டா இருக்குன்னுவாங்க. ஃப்ரீயா இருக்குன்னுவாங்க. எனக்கு அது இன்னும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. எடுத்துடலாமான்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உங்களுக்கு இப்போ மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அப்போ பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்க மூலியமா போறது கஷ்டம் இல்லையா? அதனால ஆக்ஸிஜன் மாஸ்க் வச்சு தான் ஆகணும் அப்டின்னாங்க. Then school bus then already. இல்ல மேம் இதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வாங்குனோம் மேம். You feel okay? மேம் அதான் இந்த இடத்துல மட்டும் ஒரு சைடு எரியிற மாரி பெயின் இருக்கு மேம் அது. நான் மூவ் பண்ணும்போது அந்த மாரி தான் மேம் இருக்கு. இப்போலாம் உட்காந்துருக்கேன் எதுவும் இல்ல மேம். அப்பப்போ அந்த மாரி. அப்புறம் மேம் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் வந்து பேபிக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால, ஓகே வச்சுக்கிட்டு, வாயிலே மூச்சு விட்டுட்டு இருந்தேன் நானு. அந்த மாரி தான் போச்சு. ஃபுல்லாவே அங்க ஒருத்தவங்க பக்கத்துல நின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேம் உள்ள வந்த வாய்ஸ் கேட்டுச்சு. இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு நெனச்சா, டக்குன்னு ரொம்ப சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சொன்ன மாரி 10 நிமிஷத்துலயே, உங்களுக்கு பையன் பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காமிச்சாங்க. ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபேஸ் தெரியாது. சென்டர்ல. ஆ நம்ம முகம் ஃபுல்லா அப்படி கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா படுத்துருப்போம்ல. தூக்கி காமிச்சாங்க. அவனோட கிங்கினி மணி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. மாவு ஃபுல்லா உடம்புல இருந்துச்சு. அவ்வளோ சொன்னாங்க. ஆனா அவன் எடுக்கும்போதே எனக்கு சவுண்டு உள்ளேருந்து தூக்கும்போதே அழுகையோட தான் வந்தாரு ஐயா. பையன் தான் பொறந்திருக்கான். நீங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு வந்து பையன் தான் அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஆனா லாஸ்ட்ல தான் வந்து கொஞ்சம் பொண்ணு அப்படின்ற மாரி கொஞ்சம் நெறைய பேர் சொன்னாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாரி எங்களுக்கு வந்து பையன் ஆமா, பொறந்திருக்கான். ஆமா. எங்களுக்கு வந்து தேங்க் யூ ஸோ மச். அந்த பையன். முருகரே வந்து எங்களுக்கு வந்து பொறந்திருக்காரு. முக்கியமா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சஷ்டி. ஆ அப்படியா? சஷ்டி அன்னைக்கு. ஆ. ஆமா. சஷ்டி அன்னைக்கு எங்க குட்டி சஷ்டி வந்து பொறந்திருக்கிறாரு. அப்புறம் வைகாசி மாசம். அது எல்லாருமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேட் ஆயிடுச்சு. முருகர் பிறந்த மாசம். இப்படி நெறைய சொல்லிட்டே போலாம். நெறைய பேர் வந்து அப்படியே தூக்கி காமிச்சு பையன், இங்க தான் பையன். இருக்காரு. ஆமா மடியில தான் வச்சிருக்கேன் மடியில நானு. தான் இருக்காரு. ஃபேஸ்ல அப்புறம் ரிவீல் பண்றோம். ஆமா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா. சீக்கிரமாவே நாங்க எங்க குட்டி பையன காட்டுறோம். ஓகே. ரொம்ப ஹேப்பியா வந்து சொல்றோம். எங்களுக்கு வந்து பையன் பொறந்திருக்கான். இவரு ஆசைப்பட்டது சூப்பரா நிறைவேறிடுச்சு. ஆமா. ம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், பையனா இருந்தா நல்லாயிருக்கும்னு. ஸோ நெறைய பேர் சொன்னனால நான் வந்து அதிலேயே வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஆயிட்டேன். அவ்வளோதான். ஆமா. மேமும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வெளிய கொஞ்சம் கொண்டு வந்து காட்டுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைம்லாம். அவ்வளோதாங்க. காட்டுனாங்க. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க.
ஆனால் அவன் வீர் வீர்னு கத்திட்டு இருந்தது எங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. 1 ஹவர் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு வந்து நார்மல் நம்ம ரூமுக்கு வந்து என்னை ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்கேயே வந்து பேபிக்கு ஃபீட் பண்ண வச்சு, அப்புறம் குழந்தை தடுப்பூசி எல்லாம் போட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டாங்க. இப்படி தான் என்னோடய சி செக்ஷன் டெலிவரி வந்து போச்சு. உனக்கு பெயின் எப்படி இருக்கு அதை மாதிரி சொல்லுவேன். பெயின்லாம் வந்து நம்ம தெரியுதா? பெயின்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கெல்லாம் குறையே இல்லைங்க. பெயினுக்கெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகணும் வரணும் அப்படின்னா எந்திரிக்கும் போது வந்து ரொம்ப பெயின் சப்போர்ட் பண்ணணும் யாராச்சும். அடுத்த நாளே காலையிலே என்னை வந்து நடக்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடக்கும்போது. ஒரு மாதிரி வடவடன்னு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் கீழே விழுந்துருவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் அப்புறம் அப்படியே கூப்பிட்டு வந்து இது பண்ணாங்க. இதுக்கு மேலே நடக்கணும் நீங்கள் அப்படின்னு. அப்போ தான் சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து அதிகமாக படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஒரு 10 days ஆச்சும். இல்லைன்னா பிபி அதிகமாகுமா, அப்புறம் இந்த இடம்லாம் வந்து பெயினாகவே இருக்குமா, அதனால் கொஞ்சம் நடங்க, ரெஸ்ட் படுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. உட்காரத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சாப்பிட செய்ய மட்டும் உட்காந்துக்கோன்னாங்க. இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சினுங்கிறார். ஓகே, இதுதான் எங்களுடைய டெலிவரி ஸ்டோரி. இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே எல்லாருக்கிட்டேயும் குட்டியை கொடுத்து எல்லாம் வாங்கி பார்த்து கொஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க நமக்கு. என்னோடய டெலிவரிக்காக எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். மேரேஜ் ஆன புதுசுலேருந்தே ரொம்ப எல்லோரும் எதிர்பார்த்ததுனால அட்மிட் ஆக போகிறோன்னு சொன்னோடனே எல்லோரும் வீட்டில் இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்தாங்க எங்களோட சேர்ந்து. நாங்கள் இருந்த அதே எக்ஸைட்மெண்ட்டோட. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லா கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறோம் நாங்கள், பாருங்கள். எல்லாம் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சதுனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவும் பேசலை, வீடியோலாம் எடுக்கல. அப்படியே சும்மா எல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காமிச்சோம். எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் நீ வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அவன் வந்து குழந்தைய மட்டும் பார்த்துப்பான். சமைக்கிறது, துவைக்கிறது, மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கணும். நான் அவன்கிட்ட குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லவே மாட்டேன். மீதியெல்லாம் நீ செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தூங்கினாலும் பார்த்துட்டு அப்புறம் அம்மா வீட்டில் எங்கள் அக்கா, சித்தி, அப்புறம் ஷர்மிளா அக்கா அவங்க வீட்டில் எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ டெலிவரின்னு கேட்டு ஆர்வத்தோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. முன்னாடியே வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டாங்க அட்மிட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி தான் போச்சு. எல்லோரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. இவனை நான் இன்னும் கேரே பண்ண ஆரம்பிக்கலைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அதனால் எல்லாருமே குட்டி பையனை பார்த்துக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், தூங்குறேன். ஃபீட் பண்ண மட்டும் தான் கொடுக்குறாங்க என்கிட்ட. இதுக்கு மேலே தான் நான் இவனை வந்து எப்படி பார்த்துக்கிறேன்னு கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஆமாம், என்னெல்லாம் பிரியா வந்து இதுக்கு மேலே வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஃபுட்டு வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். முக்கியமாக அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டைமில் எந்த மாதிரி ஃபுட்டுலாம் எடுத்துக்கணும் அப்படின்றத உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிப்பாங்க. உங்களோட சந்தோஷத்தையும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஃபோனும் பார்க்க முடியல, அவருக்கும் யாருக்கும் ரிப்ளை பண்ணல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்குமே கமெண்ட் வந்து ரிப்ளை விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள் குட்டி பையனுக்கு தேவை. ஆமாம், சமத்தாக இருக்கிறாரு. நாங்கள் சீக்கிரமாக அவரை வந்து சமத்தாக அவங்ககிட்ட காட்டுறோம். ஆமாம், இன்னும் அவருக்கும் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஒரு இஷ்யூ இருக்குது, அது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து போடுறோம். இந்த வீடியோ நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.